ஐயப்ப சாமிக்கு, 30 முக்கோடி தேவர்களுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானார் எனக்குள் வந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு வத்ரா இருப்பு சகோதரன் சகோதரி தள்ளி கொஞ்சம் எடுத்து வைங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. அந்த மாளிகைக்கு எல்லையில் வட மூலையில் சேவல் முட்டை எலுமச்சம்பழம் புரியுதா மண்டை ஓடு போன்றவைகளை எல்லாம் வைத்து செய்வினை வஞ்சனைகளை செய்து உங்களை அங்கிருந்து குடி எழுப்பும்படி சில வேலைகளையும் செய்து இப்பொழுது துயரத்தை இழைத்திருக்கிறார்கள். கால் வரலாம். அப்படியா பார்க்குறேன். அதே மாதிரி உன்னுடைய மனைக்குள்ள என் தங்கை காளியினுடைய பேரருள் சக்தி பூரணமாக இருக்கிற ஒரு காரணத்தாரையும் என் பார்வையாலும் உங்கள் உயிருக்கு கண்டமில்லாமல் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். ஆனால் இப்போ குற்றம் செய்யாத உன்னை சட்டத்தின்படி குற்றவாளி ஆக்கி மனவேதனைக்குரிய நிபந்தனைகளுக்குள்ளே உங்களை சிக்க வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் வெற்றியடைய முடியுமா என்று கேட்டேன். 19 நாட்களிலே நீங்கள் வெற்றியடைந்து நீ நிரபராதி என்பதையும் நிரூபித்து அந்த நிலம் சொந்தமான விஷயத்தில் எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு சார்பாக நடத்தி நான் ஜெயித்து தந்துட்டேன். எல்லாம் வெற்றி ஆகிடும். பக்கத்தில் வரலாம்ப்பா. இந்தா இந்த விபூதியை கொண்டு கடையில் வை, நிறைய பணம் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு ஜெர்மனி தேசம், ஜெர்மனி ஃபாரின் வாரீங்களா? கோபியர் கொஞ்சம் ரமண கோபாலகிருஷ்ண கோபியர் கொஞ்சம் ரமண இன்னொரு 2 தானம் மாபாரதத்தின் கண்ணா கிருஷ்ணா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால குடும்பத்துக்கு வேண்டாத நிலைகளில் செய்வினை கோளாறுகள் மூலமாக உன்னுடைய உயிருக்கு ஆபத்தான நிலைகளை எல்லாம் உருவாக்கி உடல்நிலைகளில் பல்வேறு நோய் பிணிகளை காட்டி இப்போ குடும்பத்தில் மன நிம்மதியோடு வாழ முடியாத பிரிவு பிரச்சனைகளையும் உருவாக்கி இப்பொழுது நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்த நிலைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் கணவருக்கு மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி வருமானங்களையும் கொடுத்து வெற்றியாக்கித்தாரேன். உன் மகன் ஒருவன் லீலா வினோதம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் பாட்டு பாடினேன். கோபியர் கொஞ்சம் வேண்டாம். கோபியர்கள் கொஞ்சக்கூடிய கண்ணனை போல இன்னொருத்திட்ட நட்பு வச்சு கொஞ்சி குலாவிக்கிட்டு இருக்கான் உன் பையன். அவன் உள்ளலைகளை திருப்பி உத்தமமான மனநிலைகளை கொண்டு வந்து வீட்டுக்கு உகந்த மகனாக ஆக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும். கருப்பசாமிக்கு அம்மா உன் மகனை சிக்கல்ல இருந்து நீக்கி பெருமைக்குரிய பிள்ளையாக வாழ வைத்து புகழோடு வாழ வைக்கிறேன். கருப்பசாமிக்கு அப்படியா? பேரையூர் பேரையூர் மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவனா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்தில் நிறுத்தி விட்டாங்க படுபாவி பசங்க. ஆமா உண்மைதானே? கால் விட்டுவாங்க. யாருமே என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன இதை எங்க சொல்வேன்? வரலாம். உன்னுடைய ஊருக்குள்ள போனேன். போன உடனே ஒரு உயரமான கோபுரத்தில் ஒரு அம்மா இருக்கா, கோயில், அம்மன் கோயில் இருக்கலாம். ஆமாம். உன்னுடைய வீட்டுக்கு பின் திசையில் போனேன். கொஞ்சம் விவசாய இடங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் கிணறுகள் இருக்கோ? இருக்கு. பக்கத்தில் வாங்க. இப்போ ஒரு 3 ஆண்டு காலங்களில் வாழ வந்த பெண்ணடியாளுடைய மனம் இந்த குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனநிலைகள் மாறுவதற்கு காரணம் என்ன? வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா? அல்லது அவளுடைய இயற்கையான குணமே அதுதானா அப்படின்னு நான் பார்த்தேன். நேற்று இரவுடைய உத்தரவில் கிடைத்த செய்தி என்னன்னு சொன்னால், அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க அவளுடைய வார்த்தைகளையும் அவளையும் கொஞ்சம் வேற மாதிரி தூண்டி விட்டு தன் பக்கத்தில் கொஞ்சம் எழுத்து வடிவத்தில் ஆஸ்திகளை உருவாக்குவதற்கு கொஞ்சம் கடினமான மனநிலைகளை வைத்திரு என்ற ஒரு வாக்கின் மூலமாக அவளுடைய வார்த்தை திருப்பப்பட்டது. புரியுதா? கால் விட்டுவாங்க. அதே போல உன் பிள்ளைகளில் 2 பிள்ளைகளும் கடல் கடந்து பணி செய்து உலகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தனுக்கு பதவியில் உயர்வு 3 மாத கால அளவில் நியமிக்கப்பட்டுட்டேன். இன்னொருத்தருக்கு நிரந்தரமான வேலையும் உயர்ந்த சம்பளத்தையும் கொடுத்து ஆனந்தமாக வாழ வைக்க 6 மாதங்கள் வரை அவகாசம் இருக்குது. அதையும் வெற்றியாக நடத்தி ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலை கூடிய என் பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு. இந்தாப்பா, உன் எண்ணங்கள் நிறைவேறி குடும்பம் ஒற்றுமையாக வாழும். எல்லா நிலைகளிலும் என் துணை உன் வீட்டில் இருக்கும். சக்தி பெற்றாய், முக்தி பெற்றாய். அம்மா, இன்னொரு மனை ஒன்று உருவாக்கணும், அதையும் செஞ்சுருவோம். உருவாக்கி தரேன். அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம். உட்கார்ந்துக்காங்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் மைக் என்னப்பா தனியா பேசுது? கோயம்புத்தூர் எல்லை, கோயம்புத்தூர். தன் பிள்ளையின் வாழ்வை கேட்க வந்தது யாரு? என்னம்மா பையனா? வரேன், வாமா வா. பையன் எங்க இருக்கான்? யாரு? என்ன செய்யணும் அவனுக்கு? கால் விட்டுவாங்க. குண்டுதோராடி வரும் குமரவடி வேலன், குமாரவடி வேலன். கோயம்புத்தூர் எந்த இடம்? உட்கார். உன் எல்லைக்குள்ளே போன முருகப்பெருமான் வரார, என்ன காரணம்? முருகனை கும்பிடுவீங்களான்ல? கால் வந்துட்டு. வா உட்கார். ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய பையனுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நீ முயற்சி பண்ணியிருக்கிற.
அதில் ஒரு இடங்கள் பேசி முடித்து முடிவடைந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து அது நடக்காமல் கொஞ்சம் வேதனை அடைஞ்ச கால் வந்துட்டுவான். இப்போ வருமானம் சம்பந்தமான விஷயத்தில் உன் பையன் கொஞ்சம் மன வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான். நிலையான தொழிலை அமைக்க முடியலையே என்ற ஒரு ஏக்கம் உள்ளத்தில். இது ரெண்டையும் அமைச்சு உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வேற இந்த உலகத்தில் பொண்ணே கிடையாதுலாப்பா. பிடிவாதம் பிடிச்சவங்க வாழ்க்கை புறமும் கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. உட்காரமாமும் இல்லை. அந்த பொண்ணுடைய மனத்தை கொஞ்சம் புரிஞ்சு பேசுகிறீங்களா, புரியாமல் பேசுகிறீங்களா? அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னா? பக்கத்தில் வா. அவங்க அப்பா ஆத்தாளை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை ஆவடிக்குள்ளே நடத்திட்டாரேன். வெற்றி இந்தா சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? வாம்மா. என்னம்மா கல்வி? யார் உங்கள் பையனா? அப்படியா? இவன் மூத்த பையனா? உன் பேர்? உன் பேர் என்ன சப்ஜெக்ட்? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். வந்து உட்கார். எழுபத்தி 9% கையை குடுறா. 79% கல்வி ஞானம் உனக்கு இருக்கு. ஆனால் 85% மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஆசை உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் ஆப்ரேஜ் மார்க்கு 69% தான் இப்போ மார்க்கில் உட்காந்துருக்க. இதுதான் உண்மை. ஆனால் நீ அடுத்த கட்ட படிப்புக்கு போவதுக்கு இந்த மதிப்பெண் உனக்கு உதவியாக இருக்கும். வெற்றி அடைந்துருவேன். கவலைப்படாத. கால் வந்துட்டு வாங்க. அது நம்ம தயார் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு என்னடா இவ்வளவு தான் கிடச்சிதா? சின்னதோ வரலாம். இந்த கல்வியை மீண்டும் தொடர்வதற்கு கல்வி லோன் வங்கியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். செக்யூரிட்டி எதுவும் வச்சுருக்கீங்களா? ஆனால் கல்வி லோனுக்கு செக்யூரிட்டியே கிடையாது. புரியுதா? உங்களுக்கு பணமும் தாரேன், அடுத்த கட்ட கல்வியும் நடத்தி தாரேன். இப்போதைக்கு பொருளாதாரத்தில் கடன்களும் மனவேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளை தீர்க்கணும். அப்படி வருவதற்கு காரணம் விதியை தவிர வேறு யாருடைய சதி வேலைகளும் கிடையாது. அதனால் மனிதரை நொந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? பண்ணி தருவோம். 3 மாதம் கழித்து தொழிலை பற்றி என்கிட்ட கேட்குவாங்க. இந்த கல்வியில் வெற்றி அடைவாய், சக்தியும் பெறுவாய். நல்லா பக்கத்தில் வாப்பா. உன் குடும்ப கடன்கள்லாம் தீரும். செல்வாக்காக நல்லா இருமா. வெற்றிவேல் முருகருக்கு, விரவேல் முருகருக்கு. ஒரு உத்தரவு தான். தனியாக கேட்கலாம். ஓகே. நாராயணன். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாப்பா. உள்ள எங்கப்பா இருக்கா? கால் வந்துட்டு வா. யாரு? நீங்கள் அண்ணன் உடன்பிறப்பா? கரெக்டு தான். ஓகே. உங்க தீய வச்சாச்சு. பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது. எங்க இருக்கா பிள்ளை? சரி, இப்போ என்ன செய்யணும்ப்பா? கால் வந்துட்டு வாங்க. மனக்குழப்பத்தை தூர விடுங்கப்பா. வாங்க.
இந்த வாழ்க்கையினுடைய பிரிவுக்கு உங்கள் உறவினர்களே ஒருத்தன் காரணம். அவன் தான் அந்த தீயை பற்ற வச்சு வச்சவன். புரியுதா? அதனால் அந்த தீயவும் அணைச்சிருந்தேன், அந்த பிள்ளையை தெய்வீகமாக சேர்த்து அருமையாக முடித்து வச்சுருந்தேன். ஆனால் ஒரு விஷயம், உள்மனதுக்கு இருக்கக்கூடிய அறைகள் வேறு பக்கம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மனதை திருப்பி தெய்வீகமாக ஒன்று சேர்த்து புகழோடு உங்களுக்கு வாழ வச்சு தந்துடுறேன். ஒன்று போல் காலில் வந்துட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு. வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் நடத்துறது யாருப்பா? வாப்பா, வாங்க பக்கத்தில் வா. என்னையை மட்டும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுப்பா. என்னையை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு சிந்திச்சுக்கா. கொஞ்சம் உள்மனதோடு சிந்தனை பண்ணு. இந்தா, இணைந்து இன்பமாக இருப்பார்கள், என்னை ஆனந்தமாக நீ பார்ப்பாய். வா, நல்லா இருப்பா. பக்கத்தில் இந்தாடா, உன் அன்பு பாசம் நிறைவேறும். நிம்மதியாப்பா. என்னடா வண்டி வாகனம் வச்சுருக்குற? நிறைய லாரிகள் வச்சுருக்கியா? எத்தனை வண்டி வச்சுருக்க? காலில் வந்துட்டு சாப்பிட்டு போகணும், அரைகுறையாக போயிடக்கூடாது. என்ன? நீங்கள் என்னை ஒரு 3:30 மணிக்கு என்னை பாருங்கள். 3:30 மணிக்கு என்னை பாருங்கள். அவனை சொல்லுங்கள், தம்பி இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. உட்காருங்க. வா வா வா. சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே. பிரதான சாலையினுடைய வலது புறத்தில் இருக்கின்ற இடத்துல தான் உன்னுடைய வண்டிகள்லாம் நிற்கிற இடம் இருக்குது. இடதுபுறத்தில் போனால் வேறு ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி. அதில் மூலையில் ஒரு சாலையின் திருப்பில் ஒரு கோயில், ஒரு ஆலை, இவ்வளோலாம் இருக்குது. அதான் உன் ஊர் எல்லை. உண்மை தானே? வா. 2.5 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன கஷ்டம், தேவையில்லாத நஷ்டங்கள், கடன்கள் இவையெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டியை வச்சு ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் 2 வண்டி எடுக்கணுங்கிற ஆசையும் வந்துச்சு. அதுக்கு பணம் கிடைக்காத மனவேதனை. இப்போ இந்த வண்டிகளை வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலைகளும், அதுக்கு கடன் இருக்கிறதே குழப்பமான நிலையும் இருக்குது. வேறு உனக்கு என்ன செய்யணும்? இப்போ கால் வந்துட்டு வா. பிரிஞ்சு போச்சு. நல்லா இருக்க. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குடா. உனக்கு இருக்கா? அதுக்கு உனக்கு பணம் தரணும். வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. ஒரு 50 ரூபா உனக்கு கிடைக்கும். 50 ரூபா எவ்வளோடா தம்பி? 50 லட்சம். தொழிலை நடத்துனேன், சந்தோஷமாக இரு. வெற்றியாக நடத்தி என்னை வந்துட்டார், ஆனந்தமாக இருப்பார். சாப்பிட்டு போட தம்பி. கர்மசாமிக்கு இடத்து டாக்குமெண்ட், சொத்து சம்மந்தமான கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? சொத்து சம்மந்தமாக. ஏய், உனக்கு எது வருமா? நான் யாரம்மா கூப்பிட்ருக்கேன்? இடம், தோட்டம், டாக்குமெண்ட் சொந்தமாக கேட்டது யார்? கோயம்புத்தூர். கோர்ட்டில் கேஸ் யாரும் வச்சுருக்கீங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு. கோயம்புத்தூர் அண்ணா உங்களுக்கு வாங்க. ரொம்ப எட்டி இருந்துக்கிட்டீங்க. என்ன என்ன கேஸ்? கோர்ட்டில் வழக்கு இருக்கா? சொத்தை. நீங்கள் தான் கால் பண்ணுறாங்க. இந்த கடிகாரத்தை மாத்திரா தவறான மணிகளை காட்டுகிறது. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டாப்பா. கரெக்டாக வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொன்னால் வருத்தப்படுவியா தம்பி? வருத்தப்பட மாட்டேன்.
மாந்திரிகத்தால் பல வேலைகளை பல துயரங்களை செய்து 3 ஆண்டு காலங்களாக எதை எடுத்தாலும் நஷ்டமும் பணம் ஏமாற்றமும் வீட்டுக்குள்ள நோயால் கவலையும் வார்த்தைகளால் பிரச்சனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குவோம் வீட்டில். உண்மையா? இருக்கும் இடம் 2 முறை மாறி இருக்க வேண்டுங்கிற நிலைமையும் ஏற்பட்டது. மாறிடுது. இப்போ உன்னுடைய உரிமையான இடங்கள் கைவிட்டு போகணுங்கிற ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாமல் வஞ்சகமாக உன் குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்துக்களை திசை திருப்பப்பட்டு உங்களுக்கு இன்னதை தருகிறேன் என்ற வார்த்தையை சொல்லி ஏமாற்றி கையெழுத்து போட வைத்து ஒன்றும் கிடையாது என்று சொல்லி இப்போ உங்களை தெருவில் விட்டாங்க. இதுதான் உண்மை. கால் வந்துட்டோம். இப்போ அந்த சொத்துக்களை உங்களுக்கு தர வைக்கணுமா அல்லது உங்கள் உரிமைக்கு ஈடாக பணம் தர வைக்கணுமா? இப்போ நகையும் வேணும் சொத்தும் வேணும், ரெண்டுமே வேணும். பிடிச்சா ஒரே பிடியா பிடிக்கிய நீ வாங்கி தந்தால் போதுங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நிலம் கிடைக்காது, நகையை தாரேன், ஏற்றுக்கிடுதியா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா 2 பகுதியாக உன்னுடைய நகையை கொண்டு வந்து தந்துடுவாங்க. அதற்கு பின்பு அவங்களுக்கு உங்களுக்கு எந்த உறவும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை, அந்த உறவு ஒன்றும் தேவையில்லை. வஞ்சகரோடு வாழ்ந்து என்னது அப்புறம் புண்ணியம் பெரு. நல்லா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. ஒரு கர்பசாமிக்கு ஈரோடு கோயம்புத்தூர். அடுத்து ஈரோடு. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, உன்னை விட்டு என் உயிரை. என்னடா கல்யாணம் முடிச்சிட்டியா? யாரையா நினச்சிக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. அதான் அங்கேருந்து வரும்போது எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா. யாரும்மா? என்ன அழுத? அம்மாவுக்கு தெரியுமாடா? தெரியுமா தெரியாதாடா? சரி வேண்டாம், கால் வந்துட்டு வாங்க. ஒரே நேரத்தில் 3 பேரை நான் சமாளிக்க வேண்டியிருக்க. அண்ணா எங்கே போறீங்க? கண்கள் காணும் கனவினிலே. இது யாரு? அச்சன். சரி, இப்போ உனக்கு என்ன செய்யணும்? சரி, நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா?